ஹலோ எவ்ரிவன். ஆர்டிகல் 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ரைட், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இட் கேரண்டிஸ் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதை இந்த ஆர்டிகல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உறுதிப்படுத்துகிறது. வித்தவுட் இட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வுட் ரிமைன் ஒன்லி த ப்ராமிசஸ் ஆன் அ பேப்பர். ஆர்டிகல் 32 இல்லை அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்து வடிவங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரைட் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் பொழுது உச்சநீதிமன்றத்தை நேரடியாக அணுகலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுக்கிறது. ஸோ ஆர்டிகல் 32 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் இஃப் சம் ஒன் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் என்ஃபோர்சிங் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா தென் இட் செல்ஃப் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். உங்களை யாராவது கோர்ட்டுக்கு போகக்கூடாது அல்லது உங்களுடைய அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு தடுத்தா அதுவும் ஒரு அடிப்படை உரிமையினுடைய மீறல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹோலிஸ்டிக்கா பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 32 தான் ஓவரால் ப்ரொடெக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒட்டுமொத்த அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன். உச்சநீதிமன்றம் இந்த அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக 5 விதமான நீதி பேராணைகளை வழங்கலாம். ரைட். ஸோ அம்பேத்கரை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில கேட்கும் பொழுது என்னை யாராவது இந்த அரசியலமைப்பினுடைய மிக முக்கியமான ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்கும் பொழுது என்னால ஆர்டிகல் 32 தவிர வேற எந்த ஆர்டிக்கலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் த கான்ஸ்டிடியூஷன் வுட் பி நல்லிட்டி. இந்த ஆர்டிகல் 32 இல்லை அப்படின்னா அரசியலமைப்பு ஒன்றும் இல்லாத ஒரு வெற்று காகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வை இட் இஸ் த வெரி சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் வெரி ஹார்ட் ஆஃப் இட். அதனாலதான் இந்த ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடுகிறேன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி எக்ஸாம் டீடைல்ஸா உங்களுக்கு ப்ரிசைஸா வேணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.